ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னு நினைச்சா வாங்க வேணாம்னு நினைக்காதீங்க, வாங்குறத தள்ளி போடுங்க. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த பொருள் மேல உள்ள எண்ணமும் ஈர்ப்பும் அதிகமாகும். அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத தாண்டி அது வாங்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள அதிகமா விதைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்டுக்குங்க. இந்த பொருளை ஏன் வாங்கணும், அதை இப்ப வாங்கணுமா, இதை வாங்கறதுனால என்ன பலன், நமக்குள்ளேயே கேட்டுக்கிற இந்த கேள்விகளுக்கு நியாயமா உங்களுக்குள்ளேயே விடையளிச்சு வாங்கலாமாங்கிறத யோசிச்சுக்குங்க. மூணாவது, நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுடைய உள்ளுணர்வு அதை வேணாம்னு சொன்னா கூட உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்காதீங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முடிவு எடுத்துட்டு அதுக்கான காரணங்களை எடுக்காதீங்க. காரண காரியங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த பொருளை வாங்குறதுக்கான முடிவை எடுங்க. உதாரணத்துக்கு ஒரு சேலை பிடிச்சிருக்கு, அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தேவையான்னு யோசிச்சா தேவையில்லை, ஆனா மனசு காம்ப்ரமைஸ் பண்ணும். இல்ல ஆடி ஆஃபர் இருக்குல்ல, இப்ப எடுத்துக்கிட்டாதான் உண்டு, அப்புறம் தீபாவளி பொங்கல்லாம் வருது, அந்த நேரத்துக்கு போனா கூட்டமா இருக்கும், இப்ப எடுத்துட்டு போயிடலாமே, இவ்வளவு நல்ல சேலை இவ்வளவு விலை கம்மியா எங்கேயும் கிடைக்காதே அப்படின்னு அதை வாங்குறதுக்கான காரணங்களை உங்க மனசை அடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த பொருளை நீங்க ஆசைப்படுறதுக்காக தான் வாங்குறீங்க, தேவைப்படுறதுக்காக வாங்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். நாலாவது, வேணுங்கிறதுக்கும் தேவைப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி செலவை தவிர்த்தரலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை கான்டாக்ட் பண்றதுக்கு போன் தேவை, அதே நம்ம வேணும்னு ஆசைப்படுறது ஒரு ஐபோனா இருந்தா லோனை போட்டு தேவையில்லாம போனை வாங்கி கடன்ல மாட்டிப்போம். வேணுங்கிறத குறைச்சிட்டு அல்லது தவிர்த்துட்டு தேவைப்படுறத மட்டும் வாங்கினாலே தேவையில்லாத செலவை தவிர்த்தரலாம்.